பழனி நிலப்பதிவு விவகாரத்தில் தன் மீதும் அரசு மீதும் வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்று அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி நிலப்பதிவு விவகாரத்தில் சிபிசிஐடி முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளது என்றும் உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் கூறினார். ₹100 கோடி வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் தெரிய வந்த உடனே ஏப்ரல் நீங்க அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 7ஆம் தேதி நடந்தது. ஆனால் ஜூன் 30 அதுக்கு எதிர்த்து அப்பீல் போனது HRNCலேருந்து தான் அப்பீல் போயிருக்கிறோம். அதே போல் அந்த அப்பீலில் தான் திரும்ப அந்த லேண்டை நம்ம கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நம்ம மீட்டிருக்கிறோம். அதே போல் சிபிசிஐடி வழக்கை நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக சிபிசிஐடி வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி சிபிசிஐடியில் ப்ரீலிமினரி விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான அறிக்கையும் அவங்க விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ரமேஷ், நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களின் போராட்டத்தை தமிழக அரசு மதிக்கிறது. ஆனால் இதை வைத்து முதலமைச்சருக்கு எதிராக திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபடுவோரை கண்டிப்பதாக தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் எலி நடமாட்டம் குறித்த புகார்கள் தொடர்பாக உரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டு உள்கட்டமைப்பில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நாம உண்மையிலே மதிக்கிறோம். இதுக்குள்ள புகுந்து முதலமைச்சருக்கு எதிராக முதல்வருக்கு எதிராக இதை திருப்பணுன்ற முயற்சிகளை ஈடுபட்டாங்கன்னா அதையெல்லாம் அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அதற்கான எல்லா ஆய்வுகளும் பண்ணிட்டு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரச்சனைகள் இருக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறோம்.